நீலகிரி மாவட்டம் முதுகை அருகே கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் எல்லநல்லி பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீர் வழங்காததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கவுன்சிலர் மூர்த்தியை கண்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தலில் ஓட்டு கேட்டு செல்லும் ஒவ்வொரு திமுகவினரும் விரட்டி அடிக்கப்படுவர் என மக்கள் விமர்சித்துள்ளனர். எலெக்ஷன் டைம்ல வீட்டுக்கு வந்தீங்க நல்லா. இப்ப நான் உங்களுக்கு மைண்ட் செட் பண்றேன். எலெக்ஷன் டைம் வந்தீங்க, பைப் நிறைய பைப் போட்டு தரேன்னு சொன்னீங்க. ஒரு லைனுக்கு ஒரு பைப் பண்டுல வந்து ஒரு 80ல இருந்து பைப் என்னமோ மோட்டர் மேல வர பைப் வந்து ஒரு பைப் இல்ல. சரிங்களா, எங்க போச்சுன்னு நாங்க கேட்கல. இந்த ஒரு பைப் பஞ்சாயத்து போர்டுல இருந்து நமக்கு வந்து பள்ளிவாசல் இறக்கி வச்ச பைப் ஒரு லென்த் பைப் இல்ல. சரிங்களா, ஒரு லென்த் பைப் கூட இல்ல. 40 லென்த் பைப் வந்ததுல ஒரு லென்த் கூட இல்ல. நீ சொல்றத நான் சொல்றேன். இல்ல அதான் நான் சொல்றேன். நீங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிறேன். நான் ஒரு நிமிஷம். இப்ப இந்த தண்ணி திறந்து விட்டீங்க நேத்து 3 மணி நேரம் திறந்து விட்டீங்க. இங்க 150 வீட்டுக்கு தான் புடிச்சோம். நான் வந்து கார் எங்களுக்கு கீழ வரதுல. அது வர்றது. இன்னைக்கு இந்த பையன் வந்து இதே இது வந்து 4 வருஷம் இத பாருங்க. நீங்க வந்து பாருங்க. ஒரு குடும்பம் இருக்கிறோம். 300 குடும்பத்துக்கும் அந்த ஒரே மோட்ரு, ஒரே டாகி, ஒரே தண்ணி தான் வந்து 15 நாள் ஆகி இன்னும் ரிப்பேர் பண்ணாமல் நாங்கள் சாலை மறையில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்வு தரணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 2 மோட்டர் வைங்க. ஒரு மோட்டர் ரிப்பேர் ஆனால் உடனே அந்த மோட்டர் மாற்றி கொடுக்கும். இல்லாட்டி மேலே தண்ணி எங்களுக்கு திறந்து விடுக்கும். எங்களுக்கு தண்ணினால சரியாய பிரச்சனை. இன்னைக்கு தண்ணி இல்லாதனால தான் ரொம்ப சாலை மறையில் பண்ணுறோம். நீங்கள் நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு சென்ற திமுகவினர் டாஸ்மாக் கடையை நோக்கி படையெடுத்து சென்றதால் என்னென்ன அட்டகாசங்கள் நிகழப் போகிறதோ என மக்கள் அச்சமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க சென்ற திமுக உடன்பிறப்புகள் அருகில் இருந்த டாஸ்மாக் கடையை நோக்கி படையெடுத்ததால் டாஸ்மாகில் கூட்டம் அலைமோதியது. மேலும் திமுகவினரால் இரவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை காசிமேட்டு மீன் மார்க்கெட்டில் குவிந்த அசைவ பிரியர்களால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில வாரங்களாக விரத நாட்கள், தைப்பூசம் போன்றவைகளால் களையிழந்து காணப்பட்ட காசிமேடு மீன் சந்தை வார விடுமுறையை ஒட்டி களை கட்டியது. மீன் பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். குறிப்பாக நண்டு, இறால், வஞ்சரம் போன்றவைகளை ஏலம் மூலமாகவும் நேரடி விற்பனை மூலமாகவும் வாங்கிச் சென்றனர். இதனால் மீனவர்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுருளி அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள சுருளி அருவியில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் குளித்துவிட்டு செல்வது வழக்கம். ஆனால் போதிய மழை இல்லாத காரணத்தால் அருவியில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து தற்போது முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. இதனால் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திமுக ஆட்சியில் தமிழகமே போராட்ட களமாக மாறி வருவதன் தொடர்ச்சியாக சென்னையில் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்ச்சி தளர்வுகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியிடங்கள் நிரப்புதல், இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை பயில்வதற்கு வாய்ப்பு கொடுத்தல், மடிக்கணினி ஊக்கத்தொகை வழங்குதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து கல்லந்திரி மற்றும் பேரணை கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 600 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 7 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ள நிலையில் கால்வாய்கள் வழியாக இந்த தண்ணீர் செல்லும் வழித்தடத்தில் அமைந்துள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 46.06 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 429 கன அடியாகவும் அணையில் நீர் இருப்பு 1518 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பழனியை தனி மாவட்டமாக பிரிக்க உள்ளதாக கூறி வரும் திமுக நிர்வாகிகளால் மக்கள் மத்தியில் தேவையில்லாத குழப்பம் நிலவுகிறது. திமுகவைச் சேர்ந்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திண்டுக்கல் மாவட்டத்தின் பழனி, கொடைக்கானலை உள்ளடக்கிய தனி மாவட்டமாக பிரிக்கப்படும் என பொய் தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் மீண்டும் அதே பொய்யை பேசி வருவதாக கூறப்படுகிறது. இதனை நம்பிய கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியைச் சேர்ந்த மக்கள் சிலர் கொடைக்கானலை பழனியோடு இணைக்கக்கூடாது என போராட்டம் நடத்தினர்.
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் இல்லாமல் மக்கள் மத்தியில் பொய் வாக்குறுதிகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் உண்டாக்கும் விடியாத திமுக நிர்வாகிகளுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தில் கையெழுத்திட வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியாத திமுக அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சில தன்னார்வலர்கள் நேரில் சென்று சந்திக்கின்றனர். இவர்கள் அந்த திட்டம் குறித்த எந்த விளக்கத்தையும் அளிக்காமல் வெறுமனே ஆசை வார்த்தைகளை மட்டுமே கூறிவிட்டு விண்ணப்பத்தில் பொதுமக்களின் கையெழுத்தை பெறுகின்றனர். இதுகுறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி மக்களிடம் முறையாக திட்டத்தை கொண்டு சேர்த்து அவர்களது சுய விருப்பம் ஏற்று மனுக்களை பெற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.